ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சி ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு முருகரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிரிஞ்சிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? 1.5 கிளாஸ் அரிசி, 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட்லாம், உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது 4த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சூடான பிறகு கொஞ்சம் ஆனியன் போட்டு 3 வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 3 வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சதை எடுத்து அதில் போட்டு நல்லா செவந்து வரந்தனையும் நல்லா வணக்குங்க. ரோஸ்ட் பார்த்தா வதக்கிக்கோங்க நல்லா. அப்போ தான் அந்த ஆனியன் வதங்க தான் நம்மளுக்கு பிரிஞ்சிலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பையும் அதுலேயே தக்காளியிலே கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த பிரிஞ்சி செய்வதுக்கு அந்த நல்லா வதக்கிறத பொறுத்து தான் பிரிஞ்சி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொடுக்கும். நல்லா எப்படி நல்லா வதங்கணும். கைவிடாத வதங்கணும். நம்ம புதினா, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா? அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பதத்தில் நல்லா செவர வதக்கிட்டு அந்த அரைச்சதுலேயே நான் உப்பு போட்டுக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டு நல்லா அதில் கொஞ்சம் இது போட்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டு நல்லா காய் அரை பதத்தில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த சாரெல்லாம் நல்லா அதில் இறங்கி அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா அதில் கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கணும். நான் ஏன் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன்னா, காயெல்லாம் போட்டு முடித்த பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும்னா அந்த காய்க்குள்ளே நல்லா வதங்க அதோடைய எசன்ஸு நல்லா ஏறி டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாமே என்ட்ரன்ஸில் போடுவாங்க, அதை போடக்கூடாது. கொஞ்சம் பிரிஞ்சி மசாலா நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு தயிர் போட்டுக்கோங்க. நல்லா தயிர் போட்டு நல்லா கிண்டுனீங்கன்னா அடியும் பிடிக்காது, நல்லா இருக்கும். சாதம் ஒரு சாதத்துக்கு ஒரு சாதம் ஒட்டாது, உதிரியாக நல்லா வரும். நான் லெமன் சேர்த்துருக்கேன். அந்த புதினாவிலேயே கொஞ்சம் கொஞ்சம் புளிஞ்சு சாறு அதிலே விட்டுட்டேன். அதனால் நீங்கள் வேணும்னா தனியாக சேர்த்துக்கோங்க. லெமன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. தயிரே போதும். வேணும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிரிஞ்சி அரிசிங்கிறதுனால நான் நார்மல் அரிசினா ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். பிரிஞ்சி அரிசிங்கிறதுனால பிரியாணி ரைஸுங்கிறதுனால 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டோடனே தம் கட்டி எடுத்து ஒரு கிளறி பாருங்க. நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே நல்லா சாப்பிடணும் போல தோணும். ஒரு கிளறி விட்டுட்டு தயிர் பச்சடி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க. நல்லா குழந்தைங்களுக்கு கூட ஊட்டலாம். காரம் கம்மியாக இருக்கும். வயசானவங்களுக்கு எல்லாருமே நார்மலாக சாப்பிடலாம். ஸ்கூல் பிள்ளைங்களாம் கட்டி வச்சு கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா நம்ம பட்டை சோம்புலாம் நான் போடலை. சிலர் பேருக்கு பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ணலை.